ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Preejasamayal. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஓணம் சத்யா தான். ஓணம் அன்னைக்கு நாங்கள் வீட்டில் சத்யா ரெடி பண்ணோம். அதுக்காக என்னென்ன பண்ணியிருக்கேன்னு நான் இன்றைக்கி வீடியோவாக எடுத்திருக்கேன். அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் இருந்ததுனால அப்லோட் பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஓணத்தன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சதுமே அழகாக பூக்கோலமெல்லாம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் டிஃபனெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் ஓண சத்யக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம். நிறைய டிஷ்ஷஸ் பண்ணியிருந்தோம். ஒரு சில டிஷ்ஷஸ் எடுத்திருக்கேன், ஒரு சிலதுனால எடுக்க முடியல. கொஞ்சம் லேட் ஆனதுனால எடுக்க முடியல. நான் இப்போ என்னென்ன பண்ணியிருக்கேன்னு நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் சாம்பார் தான் வைக்க போகிறேன். சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் இப்போது காய்கறி எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எல்லா காய்கறியுமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். நான் கத்திரிக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய், அப்புறம் சேனா, சேம்பங்கிழங்கு எல்லாமே போட்டிருக்கேன். எல்லா காய்கறியுமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கேன். கூடவே கொஞ்சம் சாம்பார் பொடியும் மிளகாய்த்தூள், மல்லித்தூள் போட்டிருக்கேன். போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். காயெல்லாம் சீக்கிரம் வெந்துடலாம். ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ கூடவே தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி பத்தலைனால கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துருக்கேன். ஏன்னா பருப்பு நல்லா கெட்டியாக இருக்கிறனால இன்னும் கொஞ்சம் தண்ணியும் கூட சேர்த்துட்டு இப்போ விசில் விட்டு எடுத்துக்கலாம். அது வெந்துட்டு இருக்கிறதுக்குள்ளேயும் மோர்க்குழம்பு ரெடி பண்ணி போகிறேன். மோர்க்குழம்புக்கு தேங்காய், மஞ்சத்தூள், 2 பச்சை மிளகாய், 2 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக சீரகம் எடுத்துருக்கேன். இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் நல்லா அரைச்செடுத்த பிறகு நல்லா புளிப்பான தயிராக 3/4 கப் அளவுக்கு நான் ஊற்றிருக்கேன். தயிர் ஊற்றின பிறகு மிக்சியில் ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தாளிச்சிக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு கடுகு, கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு 2-3 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். பட்டை வத்த, கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். இந்த வெங்காயம் மேலே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரான வரைக்கும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மோர்க்குழம்பு கூட்டை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு உப்பையும் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்த பிறகு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். மோர்க்குழம்பு எப்போதுமே கொதிக்கக்கூடாது. நல்லா நுரகட்டி வர்ற ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். இப்போ நல்லா நுரகட்டி வந்துருச்சு. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அதுக்குள்ளேயும் சாம்பார் நல்லா வந்துருச்சு. சாம்பாருக்கு தேவையானக்கு புளி ஊற்றிட்டேன். புளி ஏற்கனவே நான் கொஞ்சம் ஊற்றினேன். அந்த வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் ஆயிடுச்சு. அதனால் லாஸ்ட்டில் கொஞ்சமாக ஊற்றுறது மட்டும்தான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பையும் கூட சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு உப்பு சேர்க்கவே இல்லை. எல்லாமே வெந்த பிறகு தான் இப்போ உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா கொதி வந்துடணுமே இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி மட்டும் தூவிட்டு தாளித்து ஊற்றிக்கிடலாம். இப்போது சாம்பாரும் இங்கே ரெடி பண்ணிவிட்டேன். அடுத்து நான் கொஞ்சம் சேமியா பாயசம் வைக்க போகிறேன். பையன் ஸ்கூலுக்கு கொஞ்சம் பாயசம் கொண்டு போகணும்னு சொன்னனால அதையும் நான் வெள்ளனே கொஞ்சம் பாயசத்தை செஞ்சுட்டேன். நான் இன்றைக்கி ஆச்சியோட பாயசம் மிக்ஸில் தான் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணி கொடுக்கணும்னால மிக்ஸ் எடுத்துட்டேன். நான் 2 பேக்கெட் எடுத்து அதிலே பாயசத்தை செஞ்சுட்டேன். இதுக்கு 1.5 லிட்டர் அளவுக்கு பால், 1/2 லிட்டர் தண்ணியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நம்மளுக்கு சீக்கிரமே பாயசம் வெந்து வந்துடும். இது அப்படியே அடுப்பு சிம்மிலே வச்சு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டேனாலே போதும், சீக்கிரமே ரெடி ஆகிரும். எல்லாமே அதிலே நம்மளுக்கு இருக்குது, ஜீனி எல்லாமே அதிலே இருக்கிறனால எதுவுமே நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ பாயசமே நல்லா வெந்து வந்துருச்சு. இதுக்கு நம்ம இப்போ வேணால் நெய்யில் கொஞ்சமாக கிஸ்மிஸ் முந்திரியை தாளித்து விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி தாளிக்கலை, கிஸ்மிஸ் முந்திரியில் அதிலே இருந்ததுனால அதோடு விட்டுட்டேன். அடுத்தது நான் அவியல் தான் பண்ண போகிறேன். அவியலுக்குமே எல்லா காயுமே போட்டிருக்கேன். அவரைக்காய், கேரட்டு, பீன்ஸு, முருங்கைக்காய், அதுக்கப்புறம் வாழைக்காய், சேனையெல்லாம் முக்கியமாக சேர்க்கணும். புடவலங்காய், வெள்ளரிக்காய் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பையும் சேர்த்துட்டேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது மூடி வச்சிடலாம். நல்லா வெந்து வரட்டும். நம்மள்ட்ட என்னென்ன காய் இருக்குது எல்லாமே நம்ம அவியலுக்கு சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அவியல் வெந்து வர்றதுக்குள்ளேயும் இதுக்கான தேங்காவை நம்ம அரைச்சி எடுத்துடலாம். தேங்காய், சீரகம், 2 சின்ன வெங்காயம், 1 பல் பூடு, 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். மஞ்சள் ஏற்கனவே நம்ம சேர்த்துருக்கலாம். இதை மட்டும் நல்லா அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ அவியல் நல்லா வெந்து தண்ணியெல்லாம் வத்திடுச்சு. இந்த மாதிரி ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிட்டிங்கன்னா தேங்காவோட பச்சை வாடையெல்லாம் நம்மளுக்கு போயிடும். இப்போ நம்மளுக்கு தேங்காவோட பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு. இன்னொரு தடவை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக புளிப்பில்லாத தயிரை சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும் புளிப்பில்லாத தயிர் சேர்க்கும்போது.
சேர்த்த பிறகு இதில் லாஸ்ட்டில் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்த உடனேயும் கொஞ்சம் மூடி வச்சுருங்க. அந்த ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். மூடி வைக்கும்போது நம்மளுக்கு அந்த கருவேப்பிலை ஸ்மெல்லு, தேங்காய் எண்ணெய் ஸ்மெல்லாம் அதுக்குள்ளே இருந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து நான் பொரியல் பண்ண போகிறேன். பொரியலுக்கு இன்றைக்கி முட்டைக்கோசும் கேரட்டையும் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் இப்போது 1 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன். கூடவே 2 பச்சை மிளகாவை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சீரகத்தை இப்போ நசுக்கி சேர்த்துக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்த பிறகு கல்லியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி பொரியல் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம அரைச்சி போட்டு செய்கிறத விட இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாம் நல்லா கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன் டிஷ் எல்லாமே கேரளா ஸ்டைல் டிஷ்ஷு தான். எல்லாமே கேரளாவில் எப்படி பண்ணுமோ அதே மாதிரி தான் நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். இப்போ அதுக்கு தாளிக்கிறதுக்காக ஆயில் சேர்த்துருக்கேன். கடுகு, பட்டை, வத்த, கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிக்கலாம். தாளித்த பிறகு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டு, முட்டைக்கோசையும் இதோட சேர்த்துடலாம். சேர்த்த பிறகு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். நம்ம இதில் தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமலேயும் நம்ம இதை அடுப்பு சிம்மிலேயே வச்சு நல்லா வேக விட்டு எடுத்துடலாம். நல்லா ஒரு தடவை கலந்து விட்ட பிறகு இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு இடையில மட்டும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து நான் கூட்டுக்கறி வைக்க போகிறேன். கூட்டுக்கறி வைக்கிறதுக்காக சுண்டலை ஒரு 4 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதோட இப்போது வாழைக்காவும் சேனைக்கிழங்கும் நான் சேர்த்துருக்கேன். 2 க்யூப் சைஸில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடையே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இதை இப்போது குக்கர் மூடி வச்சு 2 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். ஏற்கனவே சுண்டல் நான் வேக வச்சு எடுத்தனால 2 விசிலே நம்மளுக்கு இது நல்லா வெந்து வந்துடும். இது வெந்துட்டு இருக்கிறதுக்குள்ளேயே நம்மளுக்கு இங்கே பொரியலுமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பொரியல் தண்ணி ஊற்றாமல் வைக்கனால இடையில எடுத்து மிக்ஸ் பண்ணி விடுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. இப்போ சீக்கிரமாகவும் நம்மளுக்கு பொரியல் இங்கே ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நான் பருப்பு வைக்க போகிறேன். கேரளாவில் பருப்பு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பச்சை பாசிப்பயிர் தான் வைப்பாங்க. பருப்புக்கு பச்சை பாசிப்பயிர் எடுத்து இந்த மாதிரி வானிலையில் ஃப்ரை பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு 1-2 உடச்சிட்டு அதுக்கப்புறம் சுளகில் போட்டு நல்லா புடச்சிட்டு எடுத்து பருப்பு செய்வாங்க. எனக்கு இன்றைக்கி உடச்ச பாசிப்பருப்பு கிடச்சனால நான் லைட்டாக ஃப்ரை மட்டும் பண்ணிவிட்டு இதை குக்கரில் சேர்த்துருக்கேன். இதில் இப்போ இதுக்கு கொஞ்சமாக தண்ணி, உப்பு, மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 3 விசில் விட்டேன்னா நம்மளுக்கு பருப்பு நல்லா வெந்து வந்துடும். பருப்பு வெந்துட்டு இருக்கிறதுக்குள்ளேயே நம்மளுக்கு இங்கே கூட்டுக்கறிக்கான காய் எல்லாமே சூப்பராக வெந்து வந்துருச்சு. இதில் இப்போ சேர்க்கறதுக்காக நான் இன்றைக்கி 1 கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன். இதை அடுப்பு சிம்மிலே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதோட இப்போது 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்து நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த மிளகாய்த்தூளோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இதை அப்படியே நம்ம எடுத்து நம்ம கூட்டில் சேர்த்துக்கலாம். இதை அரைச்சுமே சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி இப்படியே சேர்க்குறேன். சேர்த்த பிறகு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். கூட்டுக்கறி நல்லா ட்ரையாக இருக்கணும், அதனால் தண்ணியெல்லாம் நல்லா வத்த வச்சு எடுத்துக்கோங்க. இதில் நான் உப்பு சேர்க்கவே இல்லை, அதனால் இந்த ஸ்டேஜில் தான் உப்பு சேர்த்தனா காயெல்லாம் வேகிறதுக்கு லேட் ஆகும்னு உப்பு சேர்க்கலை. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக உப்பையும் கூட சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு தாளித்து ஊற்றிடலாம். கடுகு, பட்டை, வத்த, கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றிருக்கேன். சூப்பரான கூட்டுக்கறியும் இங்கே ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நான் பருப்பு கரைக்க போகிறேன். பருப்பு கரைக்கிறதா தேங்காய், சின்ன வெங்காயம், 1 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கூட கொஞ்சம் சீரகம் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துடலாம். நல்லா மையாக அரைச்சி எடுத்துடலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சு. ஒரு தவியை வச்சு நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. பருப்புக்கு எப்போதுமே நல்லா மையாக அரைச்ச பிறகு ஊற்றினாதே நல்லாயிருக்கும். ஊற்றுன பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பருப்புமே கொதிக்கக்கூடாது. தேங்காய் ஊற்றுன பிறகு தேங்காய் சூடு மட்டும்தான் ஆகணும், கொதிக்கக்கூடாது. இப்போ இதுக்கு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், கொஞ்சம் கருவேப்பிலை மட்டும் போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சத்தியில் ஊற்றுறது பருப்பு தான். பருப்பு நெய் ஊற்றி அப்பளம் வச்சு சாப்பிட்ட பிறகுதே மற்ற சாம்பார் எல்லாமே ஊற்றுவாங்க. இப்போ பருப்பு இங்கே ரெடி ஆயிடுச்சு. இத்தனை டிஷ்ஷஸ் தான் என்னால் எடுக்க முடிஞ்சது. கொஞ்சம் லேட்டானதுனால மீதியெல்லாம் என்னால் எடுக்க முடியல. அதுக்கு அடுத்து நேராக நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. என்னென்ன பண்ணியிருக்கேன்னு இப்போ நான் ஒன்றா வைக்கும்போது உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட் இலையில் உப்பு, வாழைப்பழம் வச்சுருக்கேன். அதுக்கடுத்து இஞ்சி, அதுக்கடுத்து நாரங்காய், அதுக்கடுத்து மாங்காய், அதுக்கடுத்து அவியல் வைக்கிறேன். அதுக்கடுத்து தோரன்னா பொரியல். அதுக்கடுத்து ஓலன் பண்ணியிருந்தேன். அதை என்னால் வீடியோ எடுக்க முடியல. அது வெள்ளை பூசணிக்காவும் தட்டாம்பயிரும் சேர்த்து வைக்கிறது ஓலன். அதுக்கடுத்து கூட்டுக்கறி, அதுக்கடுத்து உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணது. இன்றைக்கி பச்சடி சேலை, அதுக்கு பதிலாக சாலடு வச்சுருக்கேன்.
அதுக்கடுத்து நல்ல மட்டை அரிசி சாப்பாடு, அதுக்கு மேலே பருப்பு ஊற்றிட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் ஊற்றி தான் சாப்பிட்ணும். அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார், புளிசேரினா மோர் குழம்பு, ரசம், பாயசம் நான் 2 பண்ணியிருந்தேன். மார்னிங்கே ஒரு பாயசம் பண்ணியிருந்தேன், சேமியா பாயசம். அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு பாயசம் பண்ணினேன். அதுக்கடுத்து அப்பளம் வச்சுருக்கேன். இந்த வருஷம் ஓணத்துக்கு நாங்கள் இந்த டிஷ்ஷஸ் எல்லாம் தான் வீட்டில் செஞ்சது. ரொம்ப நல்லா செஞ்சு சாப்பிட்டு எல்லோரும் திருப்தியாக ஓணத்தை கொண்டாடிட்டேன். நீங்களாம் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் பிரீஜாசமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக் மறக்காமல் எனக்கு சொல்லிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.